கொஞ்ச தூரம் நடந்தாலோ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினாலோ மூச்சு வாங்குதா? அது பேர் பிரெத்லெஸ்னஸ். யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா லங் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நிமோனியா, ஆஸ்தமா, சிஓபிடி, இது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்க. மூக்கு வழியாக ஸ்லோவாக மூச்சு காற்றை எடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக வாய் வழியாக மூச்சு காற்றை வெளியில் விடுங்க. 5 to 10 டைம்ஸ் 2 sets per day பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் புவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இந்த ஒபிசிட்டி, செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங்ஸ் இது போல இருக்கிறவங்களுக்கும் இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும். அவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் 90% பிரெத்லெஸ்னஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்தாலோ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினாலோ மூச்சு வாங்குதா? அது பேர் பிரெத்லெஸ்னஸ். யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா லங் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, நிமோனியா, ஆஸ்தமா, சிஓபிடி, இது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும். இப்போ நான் சொல்கிற இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்க. மூக்கு வழியாக ஸ்லோவாக மூச்சு காற்றை எடுத்து ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. ஸ்லோவாக வாய் வழியாக மூச்சு காற்றை வெளியில் விடுங்க. 5 to 10 டைம்ஸ் 2 sets per day பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் புவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இந்த ஒபிசிட்டி, செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங்ஸ் இது போல இருக்கிறவங்களுக்கும் இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும். அவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணால் 90% பிரெத்லெஸ்னஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.